ஹாய் ஆல். இங்கே பாருங்கள், நேற்று ஈவினிங் பறித்த பூ இது. ஒரு 2-2.5 முழம் வந்திருக்கும். அதுக்கு மேலே பூ பறிக்கலை. பறிச்சிருந்தா ஒரு 3 முழம் வந்திருக்கும் கிட்ட. பறிக்கலை. இதை நான் தலையில் வச்சுட்டேன்னு எனக்கு என் பொண்ணுக்கும் ஒரே சண்டை தான் காலையிலேருந்து. பாருங்கள், என் பொண்ணு படிக்குது. Machines run on? Electricity. வெரி குட். இப்போது இதில் எலக்ட்ரிசிட்டின்னு கரெக்டாக சொல்லிட்டாளா? நேற்று அவளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்போது மெஷின் ரன் ஆன் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் கேட்குறேன், மெஷின் ரன் ஆன் என்ன அப்படின்னு கேட்குறேன். யோசிச்சுட்டு சொல்கிறா, அம்மா மெஷின் எங்கேம்மா ரன் ஆகுது, அது இடத்துல தானேம்மா நிற்கிது, அது எங்கேம்மா ஓடுது அப்படின்னா. இதோட ஹைலைட் என்னென்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அவளை விளையாட விட்டுட்டேன். அவள் மறுபடியும் நான் விளையாண்டுட்டு இருக்கும்போது கூப்பிட்டு கேட்குறேன், மெஷின் எப்படி ஓடுது அப்படின்னா. அவளுக்கு எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறதில்ல. ரொம்ப நேரம் அப்படியே யோசிச்சுட்டு, மெஷின் ஸ்பீடாக சுற்றுதுமா. இந்த சந்தானம் படத்தில் சொல்லுவாள்ல, என்ன ராக்கெட் எப்படி ஓடுது, ராக்கெட் ஸ்வைன்னு போச்சு சார். எனக்கு அது என்ன ஸ்பீடில் போச்சுன்னெலாம் தெரியாது சார். நான் சின்ன வயசுலேருந்து ராக்கெட் விட்டதில்லை சார். அந்த காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது ஸ்பீடாக சுற்றுதுமா. ஒரே அக்கப்போர். காலையிலேருந்து இன்றைக்கி லீவு வேறு பசங்களுக்கு. நேற்று எக்ஸாமாக, இன்றைக்கி பசங்க டயர்டாக இருப்பாங்கன்னு இன்றைக்கி லீவு, நாளைக்கு தான் எக்ஸாமு. இன்றைக்கி அதுங்களை வச்சுக்கிட்டு நான் பட்ட அவஸ்தை இந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறேன்ற பேரில் தாங்க முடியல. ஸோ இன்றைக்கி லீவுன்றதுனால லஞ்ச் பாக்ஸ் போடலை. காலையிலேயே இட்லியும் தக்காளி பப்பும் பண்ணிவிட்டு, இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது, புரட்டாசி வரப்போகுது இல்லையா, அதனால் மதியானத்துக்கு இன்றைக்கி அவங்களையும் வீட்டிலே இருக்க சொல்லிட்டேன். ஸோ மதியானம் சிக்கனும் ஃபிஷ்ஷும் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்றைக்கி அவ்வளோதான். இங்கே லஞ்சும் காலையில் டிஃபனும்.